வியூவர்ஸ், வெல்கம் டு வியபுக். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல நிறுத்தற்குறிகள் பகுதியில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்ன, அதற்கான சரியான விளக்கம் என்னங்கறத பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே என்ன பண்ணோம், நிறுத்தற்குறிகள்னா என்ன, எப்போ இதை பயன்படுத்தணும், ஒருவேளை தேவையான இடங்கள்ல நிறுத்தற்குறிகள் இடலைன்னா அந்த தொடர்ல எப்படி பொருளானது மாறுபடும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்த்தோம். அதாவது எப்ப காற்புள்ளி இடணும், முக்காற்புள்ளி இடணும், அரைப்புள்ளி இடணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த கான்செப்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாத்துடுங்க. உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில்கள் அந்த வீடியோல இருக்கு. ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் என்ன ஆன்சர்னு மட்டும் பார்த்துடலாம். எது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு தோணுதோ அதுக்கு மட்டும் நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிறுத்தற்குறி அறிக எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. 4மே ஒரே தொடர் தான், ஆனா அந்த நிறுத்தற்குறிகள் மட்டும் மாறுபட்டு இருக்கு. சோ இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், என்று அறிவித்தார் அப்படின்னு வருதுனாலே, அதாவது கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்ப அது என்னது? நேர்கூற்று. நேர்கூற்றை பொறுத்த வரைக்கும் இரட்டை மேற்கோள் குறியானது இடம்பெற வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அந்த கண்டென்ட் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இருக்கணும். சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படிங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இருக்கணும். சோ அந்த மாதிரி எந்த தொடர் தான் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் அமைந்திருக்கு. சோ அப்ப இங்கே இரட்டை மேற்கோள் குறி. அது மட்டும் இல்லாம இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? கமா வந்திருக்கணும். அப்ப கூட்டத்தின் தலைவர் கமா. அடுத்தது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவாருங்கிறோம். அப்ப ஒரு சொற்பொழிவாற்ற போறாரு, அதற்கான தலைப்பு என்னங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அது எதுக்குள்ள வரணும்? ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். ஒரு சொற்றொடர்ல ஒரு தலைப்பு நூலின் பெயர்லாம் குறிப்பிடுறாங்கன்னா அது ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப இந்த 3வது தொடர் தான் சரியானது. அடுத்து 2வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரிதான். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் முதல் வரி. அடுத்தது, மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பாடுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? இதற்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி. ஏன் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் இருக்குல்ல, இந்த முத்தொள்ளாயிரம்ங்கிறதா இந்த முதல் தொடர்ல எழுவாய். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்க இந்த 4 ஆப்ஷனுமே என்ன தொடர்னா தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 தொடர்கள் 3 தொடர்கள் அமைந்திருக்கும், ஆனா எழுவாய் ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரே எழுவாயை கொண்டு பல பயனிலைகளை கொண்டு முடியுது அப்படின்னா அந்த தொடர்களை தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எப்படி மாத்தி கூட எழுதலாம். முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல், மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த முத்தொள்ளாயிரம்ங்கிற எழுவாய் முதல்ல போட்டா கூட சரியாத்தான் இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இலக்கண பகுதியா தொடர் இலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த தொடர் இலக்கணத்துல நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செயல்படு பொருள்னா என்ன. அதே மாதிரி ஒரு தொடர்ல எழுவாய் எப்பவுமே முதல்லதான் அமையணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் தமிழ் மொழியில இல்ல. சோ எழுவாய் தொடருடைய முதல்ல அமையலாம், இறுதியில் அமையலாம், நடுவுல கூட அமையலாம். சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அமைந்திருக்கு. இருந்தாலும் இதுல ஒரே ஒரு எழுவாய் தான். என்னது? முத்தொள்ளாயிரம் தான். முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். ஒரு சென்டென்ஸா? அடுத்தது, இதே முத்தொள்ளாயிரம் தான் மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. அப்ப ஒரே ஒரு எழுவாய் தான், ஆனா 2 பயனிலைகளை கொண்டு முடியுது. இந்த மாதிரி ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்தால் அதனை தொடர்நிலை தொடர்ந்து சொல்லுவாங்க. இந்த தொடர்நிலை தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர் முற்று பெறும் பொழுது என்ன பண்ணணும்னா அரைப்புள்ளி இடணும். நம்ம இங்க பார்த்திருக்கோம். இங்க பாருங்க, அரைப்புள்ளி எப்போ இடணும் அப்படின்னா தொடர்நிலை தொடர்கள்ல ஒரு இடணும் அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு இதுக்கு அப்புறமும், அதாவது இப்ப வேலன் கடைக்கு சென்றான், பொருள் வாங்கினான், வீடு திரும்பினான். இதுல வேலன்கிற ஒரே எழுவாய் தான். என்னென்ன செயல் செய்யுது? கடைக்கு போறான், பொருள் வாங்குறான், வீடு திரும்புறான். வேலன் கடைக்கு சென்றான், வேலன் பொருட்களை வாங்கினான், வேலன் வீடு திரும்பினான். ஒரே எழுவாய் பல பயனிலைகளுக்கு வந்திருக்கு. சோ அந்த மாதிரி வரும்பொழுது அரைப்புள்ளியானது இட வேண்டும். இங்கேயும் அதேதான். முத்தொள்ளாயிரம்ங்கிற ஒரே எழுவாய் தான் முதல் தொடருக்கும் அமையுது. அதே முத்தொள்ளாயிரம் தான் அடுத்த முத்தொள்ளாயிரத்தை பத்தி தான் அடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அரைப்புள்ளியானது இட வேண்டும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். இப்ப இந்த 2வது தொடர் தான் சரியான தொடர். ஓகேங்களா? 3வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். ஒரே தொடர்ல
உடன்பாடும் எதிர்மறையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னதான் பண்ணணும்னா அரைப்புள்ளி தான் இடணும். சோ அதையும் இங்க கொடுத்திருப்போம். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி இட வேண்டும். சோ இதே தொடரே இங்க பாருங்க இருக்கு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அதே மாதிரிதான் இங்க நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா அரைப்புள்ளியானது இட வேண்டும். கடைசியில முற்றுப்புள்ளி இட வேண்டும். ஓகேங்களா? ஆச்சரியக்குறி வரக்கூடாது, கமா வரக்கூடாது, புல் ஸ்டாப் வரக்கூடாது. நடுவுல அரைப்புள்ளியானது இட வேண்டும். அதாவது ஒரே தொடர்ல பாசிட்டிவும் சொல்லி நெகட்டிவும் சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது அரைப்புள்ளி இட வேண்டும். அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் உடைய சொல்லை கண்டறி. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான கேள்விதான். நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால வியப்புக்குறி எல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? 2 வகையான கேள்வி. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, அவ்வளவுதான். இப்ப 2 கேள்விக்கு கேள்வி தொடர் தான் அமையணும். வினாக்குறி தான் அமையணும். சோ அதுதான் சரியானது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காகத்திற்கு காது உண்டாங்கிறது ஒரு கேள்விதான், ஆச்சரியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இதான். அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும். இப்பதான் சொன்னேன், அரைப்புள்ளி வரும். அதாவது இந்த கேள்விதான். ஒரே எழுவாய் முத்தொள்ளாயிரம்ங்கிறது எங்க எழுதப்பட்ட நூல்ங்கிற ஒரு பெயர் பயனிலை, அதுக்கடுத்தது பொதுவாக பாடுகிறது, இதுவுமே அதேதான், ஒரு வினை பயனிலையை கொண்டு முடிகிறது. சோ அதனால இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளியானது இட்டிருக்கும். அடுத்தது, வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. இந்த 4 தொடர்ல எங்க வியப்புக்குறி இடணும்னு கேக்குறாங்க. இயல், இசை, நாடகம் விரித்து கூறியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல கமா தான் வரணும். இயல், இசை, கமா, நாடகம். ஓகேங்களா? அடுத்தது, நல்லவன் வாழ்வான் ஒரே ஒரு தொடர் தான். நீங்க பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்லியிருந்தா அரைப்புள்ளி இருக்கலாம். இங்க ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல முற்றுப்புள்ளி இடணும். அடுத்தது, தமிழின் இனிமைதான் என்னே வியப்படைகிறோம். அப்ப இந்த இடத்துலதான் வியப்புக்குறியானது இட வேண்டும். ஓகேங்களா? சேக்கிலார் எழுதிய நூல் எது? கொஸ்டின் மார்க் வரும். அடுத்தது, நிறுத்தற் குறியீடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இதுல வந்து பூனையின் காலில் அடிபட்டு விட்டதேன்னு வருதா? சோ இந்த இடத்துல எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அவலம், இரங்கல், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், இந்த மாதிரியான தொடர்கள்ல வியப்புக்குறி வரணும். இந்த எண்ணெய்ங்கிறது முதல்ல வந்தா மட்டும் எண்ணே தமிழின் இனிமைதான் அப்படிங்கும் போது கமா போட்டு போடுங்க. ஆனா மத்த அந்தோ, அதோ, ஐயோ அப்படின்லாம் வந்துச்சுன்னா ஆச்சரியக்குறி போட்டுருங்க. முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி. அப்ப பூனை காலில் அடிபட்டு விட்டதே 2 இடத்துலயுமே வரணும் ஆச்சரியக்குறி. வியப்புக்குறியானது 2 இடத்துலயுமே வரணும். ஓகேங்களா? அடுத்தது, ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் அப்படிங்கிறமா. சோ இதுலயே தெரிஞ்சு போச்சு, என் தந்தை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னது? ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அவர் சொன்னது அப்படியே சொல்லிருக்கோம். அப்ப இது என்னது? ஒரு நேர்கூற்று. நேர்கூற்றை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்களோ அது எதுக்குள்ள இருக்கணும்? இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இருக்கணும். அப்ப ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது அப்படிங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். இந்த மாதிரி எந்தெந்த வாக்கியம் அமைந்திருக்கு? ஏ வாக்கியமும் அமைந்திருக்கு, சியும் அமைந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அப்ப இந்த இடத்துல கமா வரணும். ஏன் கமா வரணும்னா, சேர்ந்தது அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? கடிதம் எழுது இதுவும் ஒரு வினைச்சொல். அப்போ ஒரே தொடர்ல 2 வினைச்சொற்கள் இடம்பெறும் பொழுது என்ன பண்ணுவோம்னா நம்ம கமா போடுவோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல ஊருக்கு போய் சேர்ந்தான், கடிதம் எழுதினான் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க வந்து அரைப்புள்ளிட்டு இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு எச்ச தொடர்கள்ல அல்லது ஒரு சொல் வந்து ஒரு வினைச்சொல்லானது அப்படிங்கிற இடைச்சொல்லை ஏற்று வரக்கூடிய இடங்கள்ல, ஒரு வினைச்சொல் அப்படிங்கிற இடைச்சொல்லை ஏற்று வருது அப்படின்னாலே இந்த ஒரு செயலானது முடிவு பெற்றுடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு செயல் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த இடைச்சொல்லான உம்ங்கிறது வினைச்சொல்லோட சேர்ந்து வரும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து என்ன பண்ணணும்னா இந்த கமா போடணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் சிங்கிறதான் கரெக்டானது. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கமா கடிதம் எழுது. இந்த ஒட்டுமொத்ததும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். கடைசியில ஒரு புல் ஸ்டாப் வரணும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொன்னு கூட சொல்லலாம். அவன் வந்ததும் நான் புறப்பட்டேன். ஓகேங்களா? இப்போ அவன் வந்ததும் நான் புறப்பட்டேன். இப்ப இந்த தொடர்ல கடைசியில புல் ஸ்டாப் வச்சிருவீங்க. ஆனா இந்த இடத்துல கமா போடணும். அவன் வந்ததும் இந்த அப்படிங்கிற இடைச்சொல் இந்த வினைச்சொல்லோட எப்ப சேர்ந்து வரும் அப்படின்னா, ஒரு தொடர் ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா அதை தொடர்ந்து இன்னொரு நிகழ்வு நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் வரும். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்ச உடனேதான் இந்த ஒரு செயல் நடக்குது. சோ அந்த மாதிரி வரக்கூடிய தொடர்கள்ல இந்த கமாவை மறக்காம போட்டுருங்க. எச்ச சொற்றொடர்களையும் போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது,
வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். வேலன்கிற ஒரே ஒரு எழுவாயானது சென்றான், வாங்கினான், திரும்பினான்கிற பல பயனிலைகளை கொண்டு முடிகிறது. அப்போ இந்த இடத்தில் அரைப்புள்ளி இட வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? வேலன் கடைக்கு சென்றான், அரைப்புள்ளி, பொருட்களை வாங்கினான், அரைப்புள்ளி, கடைசி தொடர்ல மட்டும் புல் ஸ்டாப். ஓகேங்களா? அடுத்தது எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆச்சரியத்தோட சொல்லக்கூடியது. எவ்வளவு பெரிய கரடி அப்படிங்கிறது ஆச்சரியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த அப்படின்னு வருதுனாலே வியப்பு அடையிறோம். அப்ப அந்த வியப்புக்கு வியப்புக்குறியானது வர வேண்டும். அப்ப அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னா பியும் டியும் இருக்கு. ஓகேங்களா? ஆனா கரடிக்கு மரம் ஏற தெரியுமாங்கிறது ஒரு வினா தொடர். அப்ப கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் இங்க வரணும். ஆனா டி ஆப்ஷன்ல கொஸ்டின் மார்க் இல்ல, தெரியுமான்னு சொல்லி புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க, அதனால டி வராது. அப்ப எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுல இன்னொன்னு எவ்வளவு பெரிய கரடி, புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இது ஒரு தொடர் முடிஞ்சிருச்சு. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஒருவேளை இந்த இடத்துல வியப்புக்குறி இருந்தாலும் தவறு கிடையாது. ஓகேங்களா? இங்க புல் ஸ்டாப், இந்த தொடர் முடிவு பெறதுக்காக புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. வியப்புக்குறி இருந்தாலும் தவறில்லை. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், என்ன சொன்னேன்? எல்லா இடத்துலயும் நம்ம போடணும். அதாவது நம்ம இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இங்க இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு 100% இங்க இருக்க ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 80% ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல. சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வியப்புக்குறி போடாததுனால இந்த தொடருடைய பொருள்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அதனால இட் இஸ் அக்செப்டபிள். ஓகேங்களா? அதுவே போடாததுனால ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது அக்செப்டபிள் கிடையாது. பட் ஒரு குறியானது அந்த இடத்தில் இடம்பெறாதனால் பொருள் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சோ அதான். அடுத்தது, பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினாருங்கிறோம். அப்ப இந்த சிறுகதையுடைய தலைப்பு என்னது? செவ்வாழை அப்படிங்கறதான். அப்ப அந்த செவ்வாழை அப்படிங்கறது என்ன பண்ணுனா மேற்கோள் குறிக்குள்ள, ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள போடணும். அப்ப பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஓகேங்களா? அடுத்தது, இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இதுல என்னன்னா முதல்ல 2 தொடர்கள் இணைக்கக்கூடிய இணைப்பு சொற்களுக்கு அடுத்து காற்புள்ளியானது வரணும். சோ அந்த மாதிரி எங்க வந்திருக்கு? இனியன் நன்கு படித்தாங்கிறது ஒரு தொடர், தேர்ச்சி பெற்றாங்கிறது ஒரு தொடர். இப்ப இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய சொல் எது? அதனால். அப்ப அதனாலுக்கு பக்கத்துல காற்புள்ளி, காற்புள்ளினா கமா வரணும். சோ அந்த மாதிரி காற்புள்ளி எங்க மட்டும்தான் வந்திருக்குன்னா இங்க வரல, இங்க வரல, இங்க வரல, இங்கதான் வந்திருக்கு. அப்ப இந்த தொடர் தான் சரியானது. அதே மாதிரி இனியன்கிற ஒரே எழுவாய், நன்கு படித்தான், தேர்ச்சி பெற்றான்கிற 2 பயனிலைகளை கொண்டு முடியுது. அப்ப ஒரே எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியும் பொழுது நடுவுல அரைப்புள்ளியானது இட வேண்டும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். இப்ப ஏங்கிறதா சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, நிறுத்தற்குறி அறிக. கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் அப்படிங்கிறோம். இதுல கண்ணா வா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விழித்தொடர். அதாவது கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபரை கண்ணா அப்படின்னு அழைக்கிறோம். அழைத்தலை தான் வெளின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விழிப்பெயருக்கு பக்கத்துல கமா தான் போடணும். அந்த விழித்தொடர் முடியும் பொழுதுதான் இந்த வியப்புக்குறி போடணும் அப்படிங்கறத நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்ப கண்ணா வா அப்படின்னு இருக்குன்னா கண்ணாங்கிற அந்த விழிப்பெயருக்கு பக்கத்துல கமா போட்டுட்டு அந்த தொடர் முடியுது பாருங்க, அங்கதான் வியப்புக்குறியானது, விழிக்குறியானது போடுது. ஓகேங்களா? விழிக்குறியும் வியப்புக்குறியும் ஒன்னேதான். அதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. அப்ப கண்ணா வாங்குறது இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்ப அது எந்த இதுல இருக்குன்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. அதோ ஆச்சரியத்தோட சொல்றோம், அதோ. அப்ப இங்க ஆச்சரியக்குறி, வியப்புக்குறி போடுறோம். இந்த இடத்துல வரக்கூடியது விழிக்குறி, ஆனா இந்த இடத்துல வரக்கூடியது வியப்புக்குறி. ஆனா ரெண்டுக்குமே குறியீடு ஒண்ணுதான், ஆனா பொருள் வேற. ஓகேங்களா? அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம், புல் ஸ்டாப், அவ்வளவுதான். அப்ப இந்த ஆப்ஷன் சில தான் இந்த கண்ணா வாங்குறது சரியா அமைந்திருக்கு. அப்ப இதுதான் சரியான விடையை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 தொடர் கொடுத்திருக்காங்க. வீடு கட்டியாயிற்று, முற்று பெற்றுருச்சு. அப்ப அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கே வரக்கூடாது. அப்ப இது தப்பு. சட்டி உடைந்து போயிற்று, இந்த இடத்துல ஒரு நேர்கூற்று கிடையாது. சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கறத நான் மேற்கோள் காட்டி எதுவும் அடுத்து தொடரல. அதனால இரட்டை மேற்கோள் குறி வரக்கூடாது. நேர்கூற்றிலையும் ஒரு மேற்கோள் காட்டும் போது மட்டும்தான் இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஆனா இங்க மேற்கோளாவும் வரல, நேர்கூற்றாவும் வரல. அப்ப இந்த வாக்கியமும் தவறு. பணம் காணாமல் போனது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப கடைசியில புல் ஸ்டாப் தான் வரணும். இந்த இடத்துல வியப்புக்குறி வரக்கூடாது. இப்ப இதுவும் தப்பு. ஏன் வரக்கூடாது? அச்ச பொருள்ல வருது இல்ல,
காணாம போச்சுன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு தானே. அப்படிங்கும் பொழுது இந்த தொடர் எப்படி வந்திருக்கணும்னா, ஐயோ பணம் காணாமல் போயிற்றே அப்படின்னு வந்திருக்கணும். அப்பதான் வந்து வியப்புக்குறியானது போட்டிருக்கணும். ஐயோக்கு பக்கத்துல ஒரு வியப்புக்குறி, பணம் காணாமல் போயிற்றே ஒரு வியப்புக்குறி போட்டிருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இது ஜஸ்ட் ஒரு செயற்பாட்டு வாக்கியமா வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இது ஒரு தொடர், கடைசியில புல் ஸ்டாப். இந்த இடத்துல இது மட்டும்தான் சரியானது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. அடுத்தது, தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது என்னும் பொருள்ல வந்திருக்கு. அப்ப இனிமை கமா வளமை கமா சீர்மை மிக்கது அப்படின்னு தான் வரணும். சோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்திருக்கு? ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கு. அப்ப இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கும் கமா போட்டா இது தப்பு. ஏன் தப்புனா, இந்த இடத்துல தமிழ் மொழிங்கிறது ஒரு எண்ணும் பெயர்ல வர மாதிரி பொருளாயிடும். ஓகேங்களா? சோ தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மைங்கிற குணங்களை கொண்டிருக்கு அப்படின்னா இதைத்தான் என்றோம். இப்ப இங்கத்தான் வந்து இதைத்தான் குறிப்பிட்டு சொல்றோம் தனித்தனியா. அப்ப இங்கத்தான் கமா வரணும், இங்க வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, கூரன் இங்கு வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படிங்கிறோம். இந்த இடத்துல ரெண்டுமே வினா தொடர் தான். கூரன் இங்கு வந்தாளா ஒரு கொஸ்டின் மார்க், வந்தாளா ஆங்கிற வினா எழுத்தை கொண்டு முடிவு பெற்றிருக்கு. அப்ப இங்க வினா குறியானது போடணும். அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா, இதுவும் ஒரு வினா தொடர் தான். அப்ப இங்கேயும் வினாக்குறியானது இடம்பெறணும். சோ இந்த மாதிரி ரெண்டு வினாக்குறி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே தொடர் எதுனா ஆப்ஷன் ஏ தான். மத்த எதுலயுமே வரல. இங்க வந்தாலாங்கிறது கமா போட்டிருக்காங்க. மேம் இது வந்து இது தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடைசியில ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் டி வராது. ஆனா இந்த சி தொடரை வந்து ஒரு சிலர் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. எப்போ ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல கமா வந்து கடைசியில கொஸ்டின் மார்க் வந்தா ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரே தொடர்ல 2-3 வாக்கியங்கள் கேள்வியாக அமையும் பொழுது கடைசியில இருக்கிறதுக்கு மட்டும் கொஸ்டின் மார்க் போட்டா போதும், மத்ததுக்கெல்லாம் கமா போடலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா அது ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய இடங்கள்லதான் 2 கேள்விக்குறி போடக்கூடாது, ஒரே ஒரு கேள்விக்குறி மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து கமா வரல. அதே மாதிரி இங்க கூரன் இங்கு வந்தாலாங்கிறது ஒரு தனி கேள்வி. வந்தாலா வரலையாங்கிறது வந்திருந்தா அந்த இடத்துல அந்த கமா போட்டு சொல்லிருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வரும், நான் அங்க சொல்றேன். எப்போ வந்து 2 வினாக்குறி போடாம கமா போடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது, கூரன் இங்கு வந்தாலாங்கிறது ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல வியப்புக்குறியெல்லாம் வரக்கூடாது. சப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது, சீர்மை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 4 வகையான தொடர்கள் கொடுத்திருக்காங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்றாங்க. இது வினா தொடரான்னு கேட்டா இல்ல. அப்ப இங்க வினாக்குறி வந்திருக்க கூடாது. அப்ப இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது, பாகற்காய் கசப்பு சுவை உடையது ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல எதையும் மேற்கோள் காட்டல, ஒரு தொடரை குறிப்பிட்டு அடுத்து என்னன்னு விளக்கல. சோ அதனால இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறியானது இடம்பெறக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ் மொழி பேசவும் கமா படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. புல் ஸ்டாப் வந்திருக்கணும். இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல கமா வந்திருக்கணும், இங்க புல் ஸ்டாப் வந்திருக்கணும், வரல. சோ அதனால இந்த தொடரும் வராது. இப்போ உயர்திணை அக்ரிணை என 2 வகை திணைகளை அறிவோம் அப்படின்றமா. சோ இந்த இடத்துல உயர்திணை அக்ரிணைங்கிறத பிரிக்கிறாங்க. அப்ப இங்க கமா வருது. அப்ப இது சரியானது. அண்ட் இன்னொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா, இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி இங்க போட்டிருக்காங்களே மேம், இது அக்செப்டபிளா அப்படின்னா, இங்க போட்டிருக்கறதுனால எந்த ஒரு பொருள் மாற்றமும் ஏற்படல. இது என்னன்னா, நம்மளுடைய ஸ்கூல் புக் இருக்கு பாருங்க. இந்த ஸ்கூல் புக்ல லெசன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸை தான் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அங்க ஒரு முழு தொடரா அமைந்திருக்கும், இங்க பாதியா கொடுத்துட்டு அதை வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர்ல இந்த மாதிரி வந்திருக்கும். ஒருத்தர் கிட்ட கேட்பாங்க, கேட்கும் போது இங்கு வந்தாளா, அவள் அங்கு சென்றாளா என்று கேட்டான் அப்படின்னு சொல்லி வரும். சோ ஆனா இந்த இடத்துல அந்த முழு தொடரா கொடுக்காம பாதியை மட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால இங்க இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அப்படி போட்டாலும் இதுல எந்த ஒரு பொருள் மாற்றமும் ஏற்படல. அதனால இட் இஸ் அக்செப்டபிள். ஓகேங்களா? அடுத்தது, இரட்டை மேற்கோள் குறி. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஒரு நேர்கூற்று. அப்போ அவர் என்ன சொன்னாரோ அது அந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். அப்ப திருவிக்கா மாணவர்களிடம் என்ன சொன்னாரு? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பத்தை நுகருங்கள். அப்ப அந்த தொடர் வந்து இரட்டை மேற்கோள் குறிக்கெல்லாம் வந்துடணும். இரட்டை மேற்கோள் குறி வருதுனாலே அதுக்கு முன்னாடி கமா வந்துடணும். சோ அப்ப இந்த மாதிரி ஃபார்ம்ல எந்த தொடர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. வேற எதுலயுமே இந்த ஃபார்மெட்ல இல்ல. ஓகேங்களா? இன்னொன்னு கேட்பீங்க, மேம் படியுங்கள் புல் ஸ்டாப் வரலாமா? வரக்கூடாது. இங்க அரைப்புள்ளி வந்திருக்கணும். ஆனா இங்க புல் ஸ்டாப் இங்கேயே கொடுத்திருக்கறதுனால அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு மேஜரா இந்த 2 விஷயம் இருக்கணும்.
இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள திருவிக்கா சொன்ன கண்டென்ட் இருக்கணும். அந்த இரட்டை மேற்கோள் குறி வருதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா காற்புள்ளி இட வேண்டும்ங்கிறது ஒரு விதி. இந்த 2 விதி பயன்படுத்திருக்கணும். அந்த மாதிரி இந்த மத்த 3 தொடர்களுமே இல்ல. சோ அதனால ஆப்ஷன் ஏவை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின், ஒரு புக்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கொஸ்டின் தான். இதே தொடர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, சரியா அமையிற மாதிரி. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் அரைப்புள்ளி, இங்க மேற்கோள் குறிய முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல திருவிக்காங்கிறது சொற்குறுக்கம், அப்ப முற்றுப்புள்ளியானது இட வேண்டும். சோ கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அட்ரஸ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன பண்ணும், அட்ரஸ் உடைய ஒவ்வொரு வரிக்கு அப்புறமும் இறுதியில கமா போடணும். ஆனா கடைசி வரியில மட்டும் முற்றுப்புள்ளி இடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப கூ ஆண்டாள், இதுல கூ அப்படிங்கிறது வந்து அந்த ஆண்டாளுடைய இனிஷியலுக்கு அப்புறம் எப்பவுமே முற்றுப்புள்ளி இடணும். ஓகேங்களா? கூ ஆண்டாள் எண் 45 காமராசர் திருவள்ளூர் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரணும். மத்ததுல இங்க பாருங்க, 2வது தொடர்ல கமா மிஸ் ஆயிருக்கு. அடுத்தது 3வது தொடரை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல் ஸ்டாப் மிஸ் ஆயிருக்கு. அடுத்தது 4வது தொடர்ல இங்க கமா 3 இடத்துலயுமே மிஸ் ஆயிருக்கு. அதனால இந்த இதெல்லாம் வராது. ஓகேங்களா? அடுத்தது பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டார். இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடரை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே மேற்கோள் குறிக்குள்ள போடணும். அப்ப பாவை அண்ணாவை பார்த்து என்ன சொன்னா, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டால, அப்ப அந்த அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறது மட்டும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். சோ அப்ப இந்த தொடர்ல அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறது மட்டும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ வராது. பிலயும் அந்த மாதிரி வரல, டிலயும் அந்த மாதிரி வரல. ஓகேங்களா? இங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா முடிக்கல. அப்ப இது வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறது அந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கமா வந்திருக்கு. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயாங்கிறது ஒரு வினாத்தொடர். அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் கட்டாயம் வரணும். இந்த மாதிரி நேர்கூற்றுல அந்த கூற்று வினாத்தொடராக அமைந்துச்சு, அவங்க சொல்லக்கூடிய நபர் என்ன சொன்னாங்களோ அது கேள்வி தொடரா அமைதுனா கொஸ்டின் மார்க் வரணும். வியப்பு தொடரா அமைதுனா வியப்பு குறியானது இடம்பெறணும் என்று கேட்டார். கடைசியில புல் ஸ்டாப். ஓகேங்களா? அடுத்தது உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டார். இதுவும் வந்து ஒரு நேர்கூற்று தொடர் தான். என்றால் கயல், அரசரா என்றால் கயல்ன்றமா. அப்ப கயல் ஒரு கேள்வி கேட்டிருக்கா, அது அப்படியே இங்க கொடுத்திருக்காங்க. அவ என்ன கேட்டா, உங்கள் தந்தையும் அரசரா. அப்ப அவள் கேட்டது அயற்கூற்று அப்படிங்கறனால அவள் சொன்ன அந்த வாக்கியம் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். அப்போ எதெல்லாம் வருது? ஆப்ஷன் ஏவும் வருது, ஆப்ஷன் பியும் வருது. ஆப்ஷன் சி அண்ட் டில வந்து இந்த உங்கள் தந்தையும் அரசரா அப்படிங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரல, அதனால இது வராது. இப்போ இதுல என்னன்னா, உங்கள் தந்தையும் அரசரா அப்படிங்கிறது கொஸ்டின் தான், ஆச்சரியம்லாம் இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப இங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும். சோ அதனால இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இதே உங்கள் தந்தையும் அரசரோ அப்படின்னு வர்றது வேற, அரசரே அப்படின்னு வர்றதும் வேற, அது வியப்பு. ஓகேங்களா? அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. இதுல ஒரு மென்பொருளை உருவாக்கி இருக்காங்கிறதா செய்தி. அந்த மென்பொருளுடைய பேர் என்ன? இலா. அப்போ அது கட்டாயம் ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ ஒரு சொற்றொடரையோ குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அது எதுக்குள்ள வரணும்? ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும் அப்படிங்கறத நம்ம விதியில பார்த்தோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இலாங்கிற மென்பொருள். அப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு, என்னது? என்பது, என்றால், என்று, என்னும் இதெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா என்னவா இருக்கும்னா ஒரு ஆஹ் அதாவது என்னும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஏதாவது ஒரு தலைப்பா இருக்கும். இல்லைன்னா அந்த சொல்லை வந்து அதோடைய பொருளை சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அதை குறிப்பிட்டு அடுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதை வந்து ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப இலாங்கிறது ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். எங்கெல்லாம் வந்திருக்கு? ஆப்ஷன் ஏல, பில வந்திருக்கு. சி வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்திருக்கு, அதனால தப்பு. இங்க வரவே இல்லை, அதனால டியும் தப்பு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான். இதுல இன்னொரு விஷயம், பாரதா ஸ்டேட் வங்கி தான் இந்த மென்பொருளை உருவாக்கி இருக்கு. அப்ப பாரதா ஸ்டேட் வங்கிங்கிறதுக்கு பக்கத்துல கமாதா வரணுமே தவிர இந்த பாரதா ஸ்டேட் வங்கியை குறிப்பிட்டு சொல்லல. ஓகேங்களா? இலாங்கிற மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது, இப்ப மென்பொருளை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதற்கு ஒற்றை மேற்கோள் குறி வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். ஓகேங்களா? சோ இதுல பாரதி என்னும் பட்டம் பெற்றார், அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சிறப்பு பெயரை வந்து ஒற்றை மேற்கோள் குறியில காட்டணும். சோ அந்த மாதிரி எங்க வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சிலயும் டிலயும் தான் வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் சில வந்து என்ன வந்திருக்குன்னா
இந்த இடத்துல ஒரு கமா, இந்த இடத்துல ஒரு கமா வந்திருக்கு, இங்க வரக்கூடாது. இந்த மாதிரி தொடர்ல வந்து ஒரு எச்ச சொற்றொடரா இருந்தா வரலாம், இல்லனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த பொருட்கள்ல வரும் பொழுது வேணா கமா வரலாம். குறிப்பிட்டு வரக்கூடியது முகவரியோடைய இறுதி வரி நீங்க, மத்த வரிகள்ல இணைப்பு சொற்களுக்கு பின்னாடி திருமுக வெளியில விழிப்பெயர்லாம் வரும்போது, இணைமொழிகளா வரும்போது தான் காற்புள்ளி இடணும். ஆனா இந்த இடத்துல 11 வயதிலேயேங்கிறது விழிப்பெயரோ எதுவோ கிடையாது. அப்ப இந்த இடத்துல காற்புள்ளி இருக்க கூடாது. அப்ப இந்த டிங்கிற ஆப்ஷன் தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர்ங்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்னும் பொருளை தனித்தனியா மென்ஷன் பண்றோம். அப்ப திருமணம் காற்புள்ளி, வளைகாப்பு கமா, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர், கடைசியா ஒரு புல் ஸ்டாப். அப்ப ஆப்ஷன் சி டி தான் வந்து சரியானது. முக்கார் புள்ளி இடக்கூடாது, அடுத்தது அரை புள்ளியும் இடக்கூடாது. அப்போ இதெல்லாமே தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பி சி தவறு. அடுத்தது எது, என்ன, எங்கு, எப்படி போன்ற வினா சொற்கள் ஆகும். இதுல வந்து கடைசியில புல் ஸ்டாப் வரணும். ஆனா இந்த 4 தொடர்லயுமே கடைசியில புல் ஸ்டாப் கொடுக்கல, அதனால அதை கன்சிடர் பண்ணாம மத்த இதைதான் பார்க்கணும். இதுல எது, என்ன, எங்கு, எப்படி அப்படிங்கறதெல்லாம் வினா சொற்கள்னு சொல்றோமா? அப்ப இந்த வினா சொற்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றோம். அப்போ ஒவ்வொன்னையும் சொல்லும் பொழுது கமா போடணும். அப்ப ஆப்ஷன் ஏலயும் அது மாதிரி இருக்கு, ஆப்ஷன் டி சிலயும் அப்படி இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க இந்த வினா சொற்கள் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ அப்ப எது, என்ன, எங்கு, எப்படி ஆகிய அந்த சொற்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்வதனால், இந்த சொற்களை குறிப்பிட்டு சொல்வதனால் இதை ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதான் ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வரணுங்கிறது. சோ இந்த இடத்துல பல சொற்கள் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து குறிப்பிட்டு சொல்வதனால் ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள போட்டிருக்காங்க. இப்படி போடலனாலும் தப்பு கிடையாது. ஆனா இது என்னன்னா உங்களுடைய புக்ல இப்படி ஒரு சென்டென்ஸ் இடம்பெற்றிருக்கு, அதனால இப்படி கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஆல் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரிதான். உரைநடையில நீங்க ஒவ்வொரு லைனையும் இன்ச் பை இன்ச் அப்படியே ஒவ்வொன்னையும் படிச்சு மண்டையில வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது முடியும். ஓகேங்களா? அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறிக. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறியிட வேண்டும். இந்த இடத்துல 5 பொருட்களை தனித்தனியா குறிப்பிட்டிருக்காங்க. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். சோ ஒவ்வொன்றுக்கு அப்புறமும் காற்புள்ளி இட்டு எழுதியிருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ கடைசியில புல் ஸ்டாப் வரணும். 4 தொடர்லயுமே இடம்பெறல, அதனால அதை கன்சிடர் பண்ணல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன தப்புனா, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம் கமா போட்டதெல்லாம் கரெக்ட். முதலான உணர்ச்சியை இந்த இடத்துல கமா வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது இங்க அச்சம், அவலம், இரங்கல் இந்த இடத்துல ஒரு கமா, இங்க ஒரு கமா வந்திருக்கணும், போடாம விட்டாங்க, அதனால இது தப்பு. இந்த இடத்துல எல்லாத்துலயுமே மகிழ்ச்சி, வியப்பு, அவலம், இரங்கல் இந்த இடத்துல வந்து கமா போடல. சோ அதனால இந்த தொடர் தப்பு. அப்போ இங்க மட்டும்தான் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதுல வந்து பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதுல இந்த சென்று அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல். இந்த மாதிரியான வினைச்சொற்கள் இந்த இடத்துல வினை எச்சமாக இடம்பெற்றிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வினைச்சொல் வினை முற்றா இடம்பெற்று ஒரு பொழிலன் தோட்டத்திற்கு சென்றான், வாழைகளை பறித்து வந்தான் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அரைப்புள்ளிட்டு இருக்கணும். ஆனா இந்த இடத்துல சென்றான்னு முற்று பெற்று வரல. சோ சென்றுன்னு வந்திருக்கு. இப்ப சென்றான் அப்படிங்கிற சொல்லானது வினை முற்றானது, அதாவது செல் அப்படிங்கிறது சென்றான் அப்படின்னு வந்துச்சுன்னா வினை முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். சென்றுனா வினை முற்று பெறல. சோ இந்த மாதிரி வினை முற்று பெறாத எச்சம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எச்ச தொடர்கள்ல கமா வரணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். சோ அதனால பொழிலன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலை பறித்து வந்தான், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். 4 தொடர்ல இடம் பெறல, அதனால கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பொழிலன் அப்படிங்கிற இடத்துல கமா வரக்கூடாது இந்த மாதிரி தொடர்கள்ல. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர். தில்லான் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவுமாக தமிழர்கள் தான் அப்படின்னு என்றார் அப்படிங்கிறோம். சோ அவர் சொன்ன மொத்த ஸ்டேட்மெண்ட் இரட்டை மேற்கோள் குறியில வரணும். இப்ப இங்க எது இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன அந்த கூற்று இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப முதல் தொடர்ல மட்டும்தான் அப்படி அமைந்திருக்கு. 2வது தொடர்ல அந்த வாக்கியம் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரல, 3வதுலயும் வரல, 4வதுல ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வந்திருக்கு. சோ நேர்கூற்று வாக்கியத்துல ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தக்கூடாது, இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா போட்டிருக்கணும், கடைசியில புல் ஸ்டாப் வச்சிருக்கணும், அதுவும் சரியா இருக்கு. அடுத்தது
மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய்ங்கிறோம். இங்க மனிதன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பெயர்ச்சொல். ஆனா மனிதா அப்படின்னா ஒருவரை அழைக்கும் பொருட்டாக இழுத்து கூப்பிடுறோம். அப்ப இது என்னன்னா விழிப்பெயர்னு சொல்லுவாங்க. விழிப்பெயருக்கு பின்னாடி கண்டிப்பா விழிக்குறியானது வரணும். விழிக்குறினா வியப்புக்குறி விழிக்குறி ஒண்ணுதான். அதாவது பொருள் வேற, ஆனா ரெண்டுக்கும் குறியீடு ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப மனிதா மனிதா, இப்ப ரெண்டு இடத்துலயுமே வியப்புக்குறி இருக்கணும். இங்க எங்கெல்லாம் இருக்கு? ஆப்ஷன் ஏல இல்ல, பில இல்ல, சில மட்டும்தான் இருக்கு, டிலயே இல்ல. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஆனா அதுக்கப்புறமும் செக் பண்ணிக்கோங்க. அழைப்பது கேட்கிறதா, வினா. எங்கு பார்க்கிறாய், வினா. யாரை தேடுகிறாய், வினா. ஓகேங்களா? அப்ப வினா குறியிடணும். அப்ப சி ஆப்ஷன் சரியானது. அடுத்தது, மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். என்பதை, என்று, என்னும் அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி இருக்க சொல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அது வந்து கண்டிப்பா எதுக்குள்ள வரணும்னா ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஆப்ஷன் சரியானதுன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். புல் ஸ்டாப் தான். வியப்புக்குறி வரக்கூடாது. ஆம், இங்க வியப்புக்குறி வரக்கூடாது. மாணவர்கள் வியப்புக்குறி, விழிக்குறியா கூட வராது. மாணவர்களே அப்படின்னு வந்தா பரவாயில்ல, அது விழிக்குறி வரலாம்லாம். ஆனா இங்க மாணவர்கள்னு தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே தப்பு. சி ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது. அடுத்து, எது சரியானது? 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. செல்வி பாடம் படித்தாயா, கொஸ்டின் மார்க் இங்க வந்திருக்கணும், வரல. சோ அதனால இது தப்பு. அடுத்தது, இந்த ஊரின் பெயர் என்ன, இங்க இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். என்று கேட்டான் கண்ணன், இது ஒரு வந்து என்னது, ஒரு நேர்கூற்று. அப்ப இந்த இடத்துல மேற்கோள் குறிகள் வந்திருக்கணும், வரல. சோ அப்ப ஆப்ஷன் சியும் தப்பு. அடுத்தது, பூ பழம் பாக்கு வாங்கி வா, இப்ப என்னும் பொருள்ல வருது. பூ கமா பழம் கமா பாக்கு வாங்கி வா அப்படின்னு வரணும். சோ இங்க கமா போடல. அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி பொருள்ல, அதாவது நம்மளுக்கு ஒரு உவகை ஏற்படுது. சோ அந்த நேரத்துல வியப்புக்குறியானது இடம்பெற வேண்டும். ஓகேங்களா? இந்த மேற்கோள் குறி வர்றதுனால எந்த ஒரு பொருள் சேஞ்சும் ஆகல. சோ அதனால அது அக்செப்டபிள். அதே மாதிரி இது வந்து ஏதாவது ஒரு பாடத்துல கொடுத்திருப்பாங்க, அதனால இங்க அப்படியே கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது, எது தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர்னு கேக்குறாங்க, எது தப்புன்னு கேக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார், புல் ஸ்டாப், இது சரி. எலி கமா என்ன சாப்பிட்டாய், கொஸ்டின் மார்க், இதுவும் சரிதான். ஓகேங்களா? அடுத்தது, மா பல வாழை என்பன முக்கணிகள் என்னும் பொருள்ல வந்திருக்கு. சோ அதனால இங்க கமா போட்டு கடைசியில புள்ளி வச்சிருக்காங்க, இதுவும் சரிதான். ஆனா அடுத்து பாருங்க, கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அப்படிங்கிறது ஒரு தொடர், அதனால் வாழ்வில் உயர்ந்தார்னு வருது. இந்த அதனால் அப்படிங்கிறது இணைப்பு சொல். இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா கார்புள்ளியானது இடம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப கமா இங்க வந்திருக்கணும், இங்க வரக்கூடாது. அப்ப இது ஒரு தப்பு. இன்னொன்னு என்னன்னா, கார்மேகம் அப்படிங்கிற ஒரே ஒரு எழுவாய் தான் கடுமையாக உழைத்தார் உயர்ந்தார்னு வருது. அப்ப இந்த இடத்துல அரைப்புள்ளி வரணும், இந்த இடத்துல கமா வரக்கூடாது. சோ இப்ப இந்த தொடர் தான் தவறான தொடர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்றாங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு நிலாவை பார்த்து என்ன சொன்னதுங்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு நேர்கூற்று வாக்கியம். இந்த மாதிரி நேர்கூற்று வாக்கியத்துல அந்த குழந்தை என்ன சொன்னுச்சோ அதை வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வரணும். அது என்ன சொன்னுச்சு? நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொன்னுச்சா? சோ அந்த நிலா நிலா ஓடிவாங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன வரணும்? கமா வரணும். கடைசியில என்ன வரணும்? புல் ஸ்டாப். சோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஓகேங்களா? வியப்பு பொருள்லாம் எதுவுமே கிடையாது. சோ அதனால வியப்பு குறியெல்லாம் வரக்கூடாது. அடுத்தது, பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர் எது அப்படின்றாங்க. இதுல பாருங்க, ஏவல், வேண்டுதல், வாழ்தல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர்ங்கிறோம். அப்ப ஏவல் கமா வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப இந்த கமா வந்திருக்கணும், இங்க வரல. அதே மாதிரி இங்கேயும் வரல. சோ அதனால ஆப்ஷன் ஏ பி எல்லாம் வராது. ஆப்ஷன் சி ல எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். சோ அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. இங்க கமா போடல, இங்கேயும் கமா போடல. சோ அதனால ஆப்ஷன் டி வராது. அடுத்தது, அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்து தொடர் தேர்க்க. இதுல வந்து என்னன்னா, சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோர் கருத்து. இதுல ஆப்ஷன் பி தான் சரியானது. இது எந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய புக்ல அமைந்திருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 புக்ல பேஜ் நம்பர் 12ல பாருங்க, இந்த தொடரானது அமைந்திருக்கும். இதுல வந்து சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோர் கருத்துன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்பது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய
ஒரு சொற்றொடர், ஒரு சொல் அல்லது ஒரு எழுத்து அப்படின்னாலே அதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம். பெரும்பாலானோட கருத்து எது? சிகாமணி தான் எடுத்திருப்பான். அப்ப இந்த இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா எதுக்குள்ள வரணும்னா மேற்கோள் குறிக்குள்ள வரணும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிறது வந்து குற்றத்தை சேர்ந்த பொருள்ல வந்திருக்கு. சோ இந்த குற்றம் அப்படிங்கிறது அவல பொருள்ல வரக்கூடிய ஒன்று. சோ உணர்ச்சி தொடரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, அவலம், இரங்கல், வியப்பு, அச்சம் இந்த பொருள்ல வந்தாலே வியப்புக்குறியானது இடணும். சோ அதனால இந்த இடத்துல கட்டாயம் வியப்புக்குறியானது இட வேண்டும். சோ அதனால ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு பார்த்தோன்னு படிச்சோன்னு இத அனலைஸ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். பட் இந்த இடத்துல உங்களுக்கு புக்ல பாத்திருந்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சிகாமணிதான் கமா எடுத்திருப்பான் அப்படின்லாம் வந்திருக்காது. எடுத்திருப்பான் என்பது அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலான கருத்தாயிடும். சோ அப்ப அந்த இடத்துல எடுத்திருப்பான்ங்கிறது தனிச்சொல்லா வந்துடும். இது தப்பு. இந்த ஒட்டுமொத்தமும் வந்துடும், சேர்ந்து வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி வராதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா பிஆ சியாங்கிற கன்ஃபியூஷன் தான் வரும். சோ இந்த இடத்துல பி தான் வரும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு புக்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். அதனால அண்ட் இங்க வியப்புக்குறி வரணும் குற்றப்பொருள்ல வர்றதுனால. ஓகேங்களா? அடுத்தது நிறுத்தற்குறி சரியான தொடரை அமைக்க. இது வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சரியானது. என்ன அப்படின்னா தொகை சொற்களை விரித்து எழுதும் பொழுது அந்த தொகை சொற்களை சொல்லும் பொழுது இந்த முக்கார் புள்ளி இட வேண்டும். அதுக்கப்புறம் விரித்து எழுதும் போது கமா போட்டு எழுதணும். அப்ப இருதிணை முக்கார் புள்ளி, உயர்திணை கமா அக்ரிணை வரணும். கடைசியில புல் ஸ்டாப். இந்த இடத்துல ஹைஃபன் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நிறுத்தற்குறியில எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஹைஃபன் வரக்கூடாது. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன் டி தவறு. ஓகேங்களா? அடுத்தது என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்படிங்கிறோம். சோ நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், என்னன்னு கேட்டேன் என்னப்பா. இப்ப என்னப்பாங்கிறது என்னது? கொஸ்டின். சோ அப்ப இந்த என்னப்பாக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இடம்பெற்றிருக்கணும். அப்ப இந்த மாதிரி எந்த தொடர் அமைந்திருக்குன்னா ஆப்ஷன் பி தான் அமைந்திருக்கு. அப்ப அதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அப்ப நான் என்ன கேட்டேன்? என்னப்பா. அப்ப அதை குறிப்பிட்டு சொல்றதுனால மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வராங்க. இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி இருந்தாலும் சரி, இரட்டை மேற்கோள் குறி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான். ஓகேங்களா? அடுத்தது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரு விரலை கமா காட்டி சிறியதோ பெரியதோ. அப்ப சிறியதோ பெரியதோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் ஆனது வரணும். ரெண்டு இடத்துலயுமே வரணும். அந்த மாதிரி எந்த தொடர் அமைந்திருக்கு அப்படின்னா சி இல்ல, ஏ இல்ல, டியும் இல்ல. ஏன்னா இங்க கொஸ்டின் மார்க் வரல, இங்க வரல. அடுத்தது இங்க வரல, இங்கேயும் வரல. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஒரு விரலை கமா காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஓகேங்களா? இதுல இந்த கமா இந்தாண்ட வந்தாலும் தப்பு கிடையாது, பொருள் மாறாது. அடுத்தது எது சரியானது? மலையை போற்றுவோம். இது வந்து ஒரு மகிழ்ச்சியோட சொல்லக்கூடியது. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. ஒண்ணு வியப்புக்குறி வரணும், இல்லைன்னா புல் ஸ்டாப் வந்திருக்கணும். அடுத்தது ஆஹா தூண்டிலில் மாட்டியது நீதானா அப்படின்றோம். அப்ப மகிழ்ச்சியோட சொல்லக்கூடியது ஆஹா. அப்ப இந்த இடத்துல வியப்புக்குறி வந்திருக்கணும். மாட்டியது நீதானா வியப்புக்குறி வந்திருக்கணும். அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. என்னே உயரமான மலை அப்படின்றோம். அப்ப இந்த இடத்துல வியப்புக்குறி வந்திருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப எது சரியானதுன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. தலைப்பு என்னதுங்க? வளர்பிறையும் தேய்பிறையும். இப்ப அந்த தலைப்பு எப்பவுமே ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வரணும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்து எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க சொற்றொடைய இறுதியில வந்து முற்றுப்புள்ளி இடுவோம். அப்ப இது சரி. சொற்குறுக்கங்கள்ல முற்றுப்புள்ளி இடுவோம். அதாவது திருவிக்கா அப்படின்னா திரு முற்றுப்புள்ளி, வி முற்றுப்புள்ளி, கா முற்றுப்புள்ளின்னு இடுவோம். அப்ப இதுவும் சரி. பெயரின் தலைப்பெழுத்தை எடுத்து இனிஷியலுக்கு அப்புறம் இப்ப கா செந்தமிழன் இருக்குன்னா காக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி இடுவோம். ஓகேங்களா? அப்ப இதுவும் சரிதான். அப்போ எங்க பயன்படுத்த மாட்டோம்னா மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து பயன்படுத்த மாட்டோம். எந்த இடத்தையுமே மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து நம்ம முற்றுப்புள்ளி எல்லாம் பயன்படுத்த மாட்டோம். ஆனா மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா போடுவோம், காற்புள்ளி இடுவோம். ஓகேங்களா? சோ அடுத்தது சரியான நிறுத்தற்குறியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். இதுல இந்த ஹைஃபன் வரவே கூடாது எப்பவுமே. சோ அந்த தொடர் வந்தாலே அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் வராது. அடுத்தது தேன் போன்ற என்று கூறுவது உவமையாகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்பது, என்ற, என்னும் இதெல்லாம் வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த குறிப்பிட்டு சொல்றது நேர்கூற்றா இருந்தா இரட்டை மேற்கோள் குறியில வரணும். அதுவே ஒரு தொடரையோ ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ மட்டும் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் விளக்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒற்றை மேற்கோள் குறிகளா வரணும். இங்க ஊமை அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரும். இப்ப தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஊமையாகும். ஓகேங்களா? இதுல வந்து தேன் தனியா தமிழ் தனியா ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள போட்டிருக்காங்க. அப்ப இது வராது. இந்த இடத்துல மென்ஷன் பண்றத
மேற்கோள் குறிப்புல இடல. சோ அதனால இதுவும் ஆப்ஷன் சியும் வராது, ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகேங்களா. அடுத்தது, இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் அப்படின்றோம். இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு நேர்கூற்று வாக்கியம். யாரோ யார்கிட்டயோ சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கரெக்டா போட்டிருக்காங்க. என்னது? இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் அப்படின்றது. என்று சொன்னார்கள், அப்ப கடைசியில புல் ஸ்டாப் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள போட்டாங்க. அப்ப இது நேர்கூற்று வாக்கியம். சோ இது வேற எதுவுமே வராது. ஓகேங்களா. இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி மேம் இங்க வியப்பு குறி வந்துச்சு அப்படின்னு. சோ இது என்னன்னா, வியப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி, அவலம், இரங்கல், அச்சம், இந்த பொருட்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவோமா. ஏதோ ஒரு துன்பம் நேரிட்டு இருக்கு. அப்ப அந்த இரங்கல் பகுதியில, அதாவது அவலம் அப்படிங்கிறது ஒரு துன்பத்தை குறிக்கும். சோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த கஷ்டத்தினால அவங்க அப்படி சொல்றாங்க. இல்ல சார் அவனை விடவே கூடாது சார் அப்படின்னுட்டு. சோ அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வியப்புக்குறியானது போடணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, வியப்படையும் போது மட்டும்தான் வியப்புக்குறி போடணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வியப்பு பொருள்ல வருது, சந்தோஷத்துல வருது, இரங்கல்ல வருது, துன்பத்துல வருது, அவலம், இந்த மாதிரி எந்த பொருள்ல வந்தாலும் நீங்க போடணும். ஓகேங்களா. சோ அதனால இங்க வந்து போடணும். அதே மாதிரி இல்லை சார் கமா போட்டிருக்கணும். ஏன்னா 2 தொடர்களா இந்த இடத்துல பிரியுது, அதனால. ஓகேங்களா. அடுத்தது, பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர் போல் இருக்கிறதே அப்படின்னு கேக்குறான். அப்ப பாமகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இது வந்து என்னன்னா, இதுவும் நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடியது ஒண்ணுதான். இந்த கான்வர்சேஷன் வரும்ல, உரையாடல் 2 நபருக்கு நடுவுல. சோ அந்த மாதிரி வரக்கூடிய உரையாடல். இந்த மாதிரி உரையாடல் வரும்போது அந்த கேரக்டருக்கு அப்ப எப்பவுமே இந்த முக்கார் புள்ளியானது இடுவாங்க. ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் பி, சி வரலாம். ஏ வரக்கூடாது, டி வரக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது, ஆதிரை கூப்பிடுறான். ஆதிரை ஏதோ எழுதுகிறீர் போல இருக்கிறதே, கொஸ்டின் கேக்குறோம். கூப்பிட்டுட்டு ஆதிரிய கூப்பிட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறோம். அப்ப கடைசியில கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வரணும் அப்படிங்கும் போது ஆப்ஷன் சில தான் அந்த மாதிரி அமைந்திருக்கு. அப்ப ஆதிரைங்கிறத கூப்பிடுறதுனால விழிப்புரியானது இந்த இடத்துல இடம்பெறணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு உரையாடல் பொருட்களை வரதுனால முக்கார் புள்ளிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். சோ இங்க என்னும் பொருள்ல வருது. அப்ப மழை நீர் கமா ஆற்று நீர் கமா ஊற்று நீர் ஆகியவை சிறிய பெரிய அப்படிங்கும் பொழுது எச்ச பொருள்ல வர்றதுனால சிறிய கமா பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். இப்ப இந்த மாதிரி எந்த தொடர் அமைந்திருக்குன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது, தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கிற தொடர். அப்ப இதுல எது சரியா அமைந்திருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வியப்பு குறி, வியப்பு தொடர். அப்போ வியப்பு குறியானது இடம்பெற்றிருக்கணும். இந்த ஆப்ஷன் சி, ஏ, டில இடம்பெறல, அதனால அது வராது. அடுத்தது, உனக்கு பாவு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு நேர்கூற்று. ஓகேங்களா. நேர்கூற்றுனா அவன் என்ன கேட்டானோ அது வந்து என்ன பண்ணிருக்கணும், என்ன சொன்னானோ அல்லது என்ன கேட்கிறானோ அது வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப உனக்கு பாவு ஓடணுமா வேணாமா அப்படின்னு தானே கேட்டிருக்கான். சோ அப்படிங்கும் போது அது முழுசுமே எதுக்குள்ள வரணும்னா இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். சோ அந்த மாதிரி எந்த தொடர்லாம் அமைந்திருக்குன்னா ஏ வந்திருக்கு, பி வந்திருக்கு, சி வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ இதுல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏன் சரி அப்படின்னா இந்த டீல வந்து உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும், வரல. அப்ப அதனால இது டி தப்பு. ஓகேங்களா. அடுத்து பி ஏன் தப்புன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரே இதுக்கு செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின் 2 கொஸ்டின் வருதுன்னா அந்த இடத்துல 2 இடத்துலயுமே வந்து மேற்கோள் இது வினாக்குறியானது இடக்கூடாது. ஒரே ஒரு இடத்துலதான் இடணும், இன்னொரு இடத்துல கமா போட்டிருக்கணும். சோ இந்த இடத்துல 2 இடத்துலயும் இட்டிருக்காங்க, அதனால இது தப்பு. ஓகேங்களா. ஆனா இதுல வந்து கரெக்டா போட்டிருக்காங்க, அதனால இது சரி. ஓகேங்களா. அதாவது ஒரு செயல் நடக்கணுமா நடக்க கூடாது, செய்யணுமா செய்ய வேணாமா, நீ ஆமா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா ஒரே கேள்வி எஸ் ஆர் நோ கொஸ்டினா இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வினாக்குறிதான் இடம்பெறணும், இன்னொரு இடத்துல கமா போட்டிருக்கணும். ஓகேங்களா. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது 2 தொடரா அமைஞ்சிச்சு. பூரன் இங்கு வந்தாளா, ஞாபகம் இருக்கா? நான் காட்டிடுறேன், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டவுட்ங்கிறது இருக்கவே கூடாது. இப்ப இந்த தொடர் பாத்தீங்கன்னா பூரன் இங்கு வந்தாலா வரவில்லையா அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கமா போட்டு ஒரே கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஆனா இங்க பூரன் இங்கு வந்தாலா ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் வேற ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா. சோ இந்த மாதிரி வரும்போது தனித்தனியா தான் வந்து என்ன வரும்னா வினாக்குறியானது வரணும். ஓகேங்களா. இந்த ஆமாவா இல்லையா, நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது மட்டும்தான் இந்த ஒரே ஒரு வினாக்குறியானது இடம்பெறணும். புரியுதா. சோ அடுத்தது, ஒரு மேற்கோள் காட்டியிருக்காங்க. அப்ப மேற்கோள் காட்டினாலே அது வந்து என்ன வரணும்,
இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். எப்பவுமே இரட்டை மேற்கோள் குறி எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நேர்கூற்று வாக்கியங்கள்ல பயன்படுத்தணும். அடுத்தது மேற்கோள் காட்டும் பொழுது ஒரு செயல் அடிகளையோ அல்லது பொன்மொழிகளையோ அல்லது ஒரு குறிப்பிட்டதையோ மேற்கோள் காட்டி பேசும் பொழுது இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். இதுல எப்ப நம்ம பயன்படுத்துவோம்? நான் இப்ப ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்றேன், மருந்தே ஆயினும் விருந்தடு உண் என்று ஔவையார் அன்றே பாடியுள்ளார். அப்ப அந்த இடத்துல நான் அவர் சொன்னதை, ஔவையார் சொன்னதை நான் மேற்கோள் காட்டி பேசுறேன் அப்படிங்கிற பொருள்ல வரும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு தொடரை அமையும். சோ அப்ப மேற்கோள் காட்டும் பொழுது அந்த தொடரை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளதான் போடணும். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் சரியானது. இது எல்லாமே தப்பு. வியப்பு குறி வரக்கூடாது. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி வரக்கூடாது. கமா இந்த இடத்துல வரக்கூடாது. அடுத்தது இந்த இடத்துல மேற்கோள் காட்டல, அதனால இந்த தொடர் தவறு. ஓகேங்களா? அடுத்தது ஐயா என் பெயர் மாதி கயல் அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ஐயா என் பெயர் மதிக்கயல் அப்படின்றமா. இந்த இடத்துல இது சரி அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஏன்னா ஐயா அப்படின்னு அவங்களை கூப்பிடுறோம், விழிப்பெயர்ல வருது. விழிப்பெயர்ல வரும்பொழுது விழிக்குறி வரலாம். சோ அப்ப இந்த இடத்துல விழிக்குறி வரணும் அப்படின்னா இந்த ஐயாங்கிறது தனித்திருக்கும் பொழுது விழிக்குறி வரணும். ஆனா இதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, என்னது? என் பெயர் மதிக்கயல். இந்த இடத்துல விழிக்குறி வரணும்னு அவசியம் இல்லையே. ஓகேங்களா? சோ அப்ப இது தவறான ஒன்று. அப்ப மீதி இருக்கிறதுல பாக்கணும். ஐயா கொஸ்டின் மார்க் வருமானா வரக்கூடாது. ஐயா என் பெயர் மதிக்கையல் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம். அப்ப கூப்பிடும் பொழுது அழைக்கும் பொருட்டு அந்த இடத்துல அது விழித்தொடராக அமையும் பொழுது அந்த விழிப்பெயருக்கு அடுத்து ஒரு கமா போடணும். இப்ப கண்ணா வா அப்படிங்கிறமா, இதுல கண்ணா கமா வா அப்படின்னு சொல்றல, அதே மாதிரிதான் ஐயா அப்படிங்கும் பொழுது கமா போட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அதை பொறுத்து ஒரு ஜெனரலைஸ்டு சென்டென்ஸா இருந்தா இந்த இடத்துல கடைசியில விழிக்குறி வரணும். இதுவே ஐயா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்கறோம்னா கொஸ்டின் மார்க் வரணும். இதுவே ஒரு சென்டென்ஸ் நார்மலா இருக்குன்னா புல் ஸ்டாப் வர மாதிரி இருந்துச்சுன்னா புல் ஸ்டாப் வரணும். என் பெயர் மாதி கையல். அப்ப மாதிங்கிறது வந்து இனிஷியல். அப்ப இந்த தொடர் வந்து சரியா இருக்கு. ஓகேங்களா? மத்ததை கம்பேர் பண்ணும்போது இது சரியா இருக்கு. இந்த இடத்துல கமா வந்திருந்தா ஓகே, பட் கமா வரல, அதனால இது வராது. ஓகேங்களா? அடுத்தது, இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது ஒரு செய்தி தொடர் தான். இந்த இடத்துல வியப்படைறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி இது தான் கமா புல் ஸ்டாப் வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி தப்பு. வியப்பு கிடையாது. ஆப்ஷன் சி தவறு. இதுதான் கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, சரியான நிறுத்தற் குறிகள் இடம்பெற்ற தொடர் எதுக? சேக்கிலார் எழுதிய நூல். வியப்பு குறி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரணும்? கொஸ்டின் மார்க் வரணும். இப்ப இது தப்பு. அடுத்தது, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இந்த இடத்துல வரணும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அந்த ரெண்டுக்கும் நடுவுலதான் அரைப்புள்ளி வரணும், கடைசியில வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இது தப்பு. அடுத்தது, பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இந்த இடத்துல இந்த கமாவே வரக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே வந்திருக்கும். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும், கடைசியில ஒரு புள்ளி மட்டும் தான் வந்திருக்கும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப அந்தோ இயற்கை அழிகிறது அவள பொருள்ல வந்திருக்கு. அப்ப அந்தோ கிட்ட ஒரு வியப்புக்குறி, இயற்கை அழிகிறதே கிட்ட ஒரு உணர்ச்சிக்குறி. உணர்ச்சிக்குறி வியப்புக்குறி எல்லாம் ஒண்ணுதான், ஆச்சரியக்குறி எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அப்ப பி தான் வந்து சரியானது. அடுத்தது, அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்னது? வியப்புக்குறி, உணர்ச்சிக்குறின்னு சொல்லுவாங்க இத. அடுத்தது, அடே அப்பா எவ்வளவு பெரிய அப்படின்றோம். சோ இந்த இடத்துல எது சரியானதுன்னா, அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு வியப்படைந்து சொல்றோம். அப்ப ரெண்டு இடங்களையுமே என்ன வரும்னா வியப்பு குறித்தான் வர வேண்டும். இங்க வியப்பு குறி வரல, அதனால இது தப்பு. இங்க கொஸ்டின் மார்க் கடைசியில போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கும் பொழுது நம்ம பார்த்துட்டு ஆச்சரியம் அடைந்துதான் அப்படி கேட்கிறோமே தவிர அந்த ஏரியுடைய பரப்பளவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த சொற்றொடரை பயன்படுத்தல. சோ இங்க வினா எழுப்பும் பொருட்டாக பயன்படுத்தல, ஆச்சரியப்பட்டு சொல்றோம். சோ அப்ப இந்த இடத்துல வினாக்குறி வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, அடேயப்பா கமா வந்து இங்க வினாக்குறி வரக்கூடாது. சோ அதனால தவிர ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அடுத்தது, முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்றாங்க. இங்க முத்தமிழ்னு போட்டு இயல் இசை நாடகம்னு வருது, மேற்கோள் குறியிட கூடாது. சோ அதனால இது தப்பு. அடுத்தது, முத்தமிழ் ஹைஃபன் போட்டு இது பண்ணிருக்காங்க. சோ இதுவும் தப்பு. ஆனா இங்க முத்தமிழ்ங்கிற ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதிருக்காங்க. ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதும் பொழுது நடுவுல என்ன வரணும்? முக்கார் புள்ளி வரணும். அதே மாதிரி ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது கமா போட்டு வரணும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஆப்ஷன் டி தப்பு. முத்தமிழ் வியப்பெல்லாம் இல்ல, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
அடுத்தது சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். என்றான் கணியன் வந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்லிருக்காங்க, அத இது பண்ணிருக்காங்க. அப்போ இந்த சொல் வேற, நான் இப்ப சொல்றது வேற. ஓகேங்களா? ஒருவர் சொன்னதை அப்படியே குறிப்பிட்டு, அப்படியே மேற்கோள் குறிக்குள்ள குறிப்பிட்டு வருது அப்படின்னா அது நேர்கூற்று தொடர். சோ இது ஒரு நேர்கூற்று தொடர். என்றான் கணியர், என்றார் திருவிக்கா, என்று கூறினார், இப்பெல்லாம் வருது அப்படின்னாலே அது ஒரு நேர்கூற்று தொடர். இப்ப நேர்கூற்று தொடர்ல அவங்க என்ன செய்தியை சொன்னாங்களோ அது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். சோ இப்ப ஆப்ஷன் சிலயும் சொல் கேட்கிறேன்ங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்திருக்கு. இந்த 2 ஆப்ஷனுமே வரலாம். இப்ப இதுல எக்ஸாக்டா எது கரெக்ட்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன் கரெக்ட்னா சொல்ங்கிறது ஒரு வினைச்சொல், கேட்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்ப அதுக்கு நடுவுல கமா வரணும். இந்த இடத்துல 2 வினைகளை குறிப்பிட்டிருக்காங்க. நீ சொல்லு, அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. அதனால இங்க கமா போடணும். ஒருவேளை கமா போடலன்னா இது எப்படி மாறும்னா சொல் கேட்கிறேன். இப்ப பாட்டு கேட்கிறேன் வருதுல்ல, அப்ப சொல் கேட்கிறேன்னா ஏதோ ஒரு சொல்ல வேற யாரோ சொல்லும் பொழுது கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பொருள்ல இந்த தொடர் அமையல. ஓகேங்களா? சொல் நான் கேட்டுக்கொள்கிறேன்ங்கிற பொருள் அமையறதுனால இந்த இடத்துல கமாவானது இடம்பெறணும். அடுத்தது சரியான நிறுத்தல் குறியிட்ட தொடர் எது? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், முன்னாடியே பார்த்தாச்சு. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஒரு நேர்கூற்று தொடர். அவர் என்ன அறிவித்தாரோ அது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கமா வரணும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். தலைப்பில்லைங்கிற தலைப்புல பேசியிருக்காரு, அப்ப அந்த தலைப்புக்கு பேர் தலைப்பில்லை, அப்ப அது ஒற்றை மேற்கோளுக்குள்ள வரணும். ஓகேங்களா? அப்ப இதுதான் சரியான நிறுத்தற் குறியிட்டப்பட்ட தொடர். இது சரி. ஏன் பி தப்புனா அந்தோ இயற்கை அழிகிறதே, ஆச்சரிய குறி இங்க வந்திருக்கணும், கொஸ்டின் மார்க் வந்துடக்கூடாது. அப்ப இது தப்பு. தமிழின் இனிமைதான் என்ன, ஆச்சரிய குறி வந்திருக்கணும், இதுவும் தப்பு. குழந்தை நிலாவை பார்த்து, கமா கரெக்ட். ஆனா இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கணும். ஏன்னா இது என்னது, நேர்கூற்று வாக்கியம். ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க, அதனால இது தப்பு. ஓகேங்களா? அடுத்தது எது சரியானது? தமிழின் இனிமைதான் என்ன, இதுவே சரியானதான். கல்வியே மனிதன் வாழ்வை உயர்த்தும், இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்திருக்கூடாது, புல் ஸ்டாப் வந்திருக்கணும். சேக்கிலார் எழுதிய நூல் இது, கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும், வியப்புக்குறி வரக்கூடாது. அந்தோ இயற்கை அழிகிறதே, கமா புல் ஸ்டாப் வரக்கூடாது, ஆச்சரிய குறி வந்திருக்கணும். அப்ப பி சி டி எல்லாம் தப்பு. எது சரியானது? தமிழின் இனிமைதான் என்னங்கிறதா சரியானது. அடுத்தது நூல் பழக்கல் என்பர் பெரியோர் அப்படின்றோம். சோ இது வந்து ஒரு மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதாவது நான் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போது நூல் பழக்கர் என்பார் பெரியோர் அப்படிங்கிறோம். அதாவது அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கிறத நான் மேற்கோள் காட்டுறேன். அப்ப மேற்கோள் காட்டக்கூடிய அந்த தொடர் கண்டிப்பா எதுக்குள்ள வரணும்? இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். இப்ப இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரணும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கு அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல கமா இடம்பெறும் ஒரு சில தொடர்கள். ஓகேங்களா? அது வரதுனால தப்பு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இங்க ஏன் தப்பு அப்படின்னா திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் என்று முப்பாலாக பகுக்கப்பட்டதுன்னு வரணும். ஆனா இங்க அரைப்புள்ளி போட்டிருக்காங்க கமா போடுறதுக்கு பதிலா. சோ அதனால இது தவறு. அடுத்தது திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. சோ அவர் எழுதின அந்த நூல் பேரை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அந்த நூல் பேரை எதுக்குள்ள வரணும்? ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப அதை இங்க போடல, அதனால இது தப்பு. நூலகத்தின் பயனறிவோம் அறிவை வளர்ப்போம், முக்கார் புள்ளிட்டு இருக்காங்க, இது தப்பு. நூலகத்தின் பயனறிவோம் வியப்புக்குறி, அறிவு வளர்ப்போம், அறிவு வளம் பெறுவோம், மகிழ்ச்சியோட சொல்லக்கூடிய தொடர், அதனால இங்க வியப்புக்குறி வரணும். இதுவும் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு தொடர் தான். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டினே தப்பு. சோ அதனால ஏன்னா ஏவும் பியும் ஒரே மாதிரிதான் இருக்கும், இங்கேயும் கமா இங்கேயும் கமா, இங்கேயும் கமா இங்கேயும் கமா, 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆப்ஷன் பின்னு சொல்றது தப்பு. ஆக்சுவலி இந்த இடத்துல எங்கேயுமே கமா வரக்கூடாது, கடைசியில ஒரு புல் ஸ்டாப் மட்டும் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அப்படிங்கறதா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கேட்டான். ஓகேங்களா? இது ஒரு நேர்கூற்று தொடர். என்னது, அவன் என்ன கேட்டான்? இன்று மாலை விளையாட போகட்டுமா. அவன் கேட்டது அப்படியே இங்க சொல்லிருக்காங்கல்ல. சோ அதனால இது ஒரு நேர்கூற்று தொடர். அப்ப அவன் கேட்டது மேற்கோள் குறிக்குள்ள வரணும், இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள. இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வரணும்? கமா வரணும். இன்னொன்னு, இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பில தான் சரியா வந்திருக்கு. ஆப்ஷன் ஏல பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க, அப்ப இது தப்பு. அடுத்தது ஆப்ஷன் பில கபிலன் மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, தப்பு. இன்று மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, தப்பு. அவங்க சொன்ன ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டும் மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிற ஒட்டுமொத்தமும் என்ன பண்ணணும்? மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அது கொஸ்டின் அமைறதுனால கொஸ்டின் மார்க் போடணும். இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா போட்டிருக்கணும், கடைசியில புல் ஸ்டாப் வச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்க நிறுத்தற்குறியில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படிங்கறதுல வியப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கேள்விதான். சோ அதனால கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கணும். ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், கொஸ்டின் தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் பியும் வரலாம், சியும் வரலாம். இந்த ரெண்டுல எது சரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த வியப்பு குறியானது வந்திருக்கு. இந்த இடத்துல வியப்பு பொருள்ல வந்திருக்கு, விழிப்பொருள்ல வரல. ஓகேங்களா? மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், மீனே மாட்டிக்குச்சு, மாட்டிக்கும் போது அது இழுத்துச்சுன்னா பிச்சுட்டு விழுந்துரும். அப்ப அந்த பயத்துலதான் நம்ம அந்த கொஸ்டினே கேட்போம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பொருள்ல வர்றதுனால இந்த இடத்துல மீனே வியப்புக்குறி ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்ன்னு வரணுமே தவிர விழிப்பெயர்ல வரல, மீனை கூப்பிடுற பொருட்ல வரல. அதனால இங்க கமாலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ அடுத்தது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறதுன்னு வருதா? அப்போ வாய்மையை நற்றினை எவ்வாறு குறிப்பிடுகிறது? பிழையா நன்மொழின்னு குறிப்பிடுது. அப்ப இந்த இடத்துல ஒரு தொடரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அப்ப அந்த தொடர் வந்து கண்டிப்பா எதுக்குள்ள வரணும்? ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அந்த மாதிரி எந்த வாக்கியத்துல அமைந்திருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அதாவது ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ ஒரு தொடரையோ குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்டக்கூடிய அந்த இது வந்து எதுக்குள்ள வரும்னா ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். ஆனா மேற்கோள் காட்டுறது வேற, குறிப்பிடுறது வேற. ஓகேங்களா? இதுவே பிழை ஏதாவது ஒரு ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்து சொல்றோம்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல குறிப்பிடுகின்றதுன்னா அந்த நூல்ல அப்படி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? நூல்ல அப்படி இருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த தொடரானது அமையல. ஓகேங்களா? அடுத்தது சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை காண்க. அடடா எவ்வளவு சிற்பங்கள். 4 தொடருமே அதுதான். அடடா ஆச்சரியம், எவ்வளவு சிற்பங்கள், அதுவும் ஆச்சரியம். அப்ப 2 இடத்துலயும் வேப்புக்குறி வரணும். இப்போ இந்த தொடர் தான் வந்து சரியானது. கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. இந்த இடத்துல வியப்புக்குரிய வரல, இங்கேயும் வியப்புக்குறி வரல. அப்ப இந்த 3ம் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. கமா இங்க வரக்கூடாது. அந்த பெயர்கள் என்னென்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துலதான் வந்து கமா வரும். அடுத்து அப்ப எப்படி வரணும்? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. புல் ஸ்டாப். வியப்புக்குறி வரக்கூடாது, கேள்விக்குறி வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது எது சரியானது? செலியன் துணிக்கடைக்கு சென்றான். ஒரு சாதாரண தொடர், கடைசியில ஒரு புல் ஸ்டாப் மட்டும்தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. இங்க மேற்கோள் காட்டிருக்காங்க, தப்பு. இங்கேயும் மேற்கோள் காட்டிருக்காங்க, தப்பு. இங்கேயும் மேற்கோள் காட்டிருக்காங்க, தப்பு. ஓகேங்களா? அடுத்தது சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுல முதல் வாக்கியம் தான் சரியானது. காவினேன் கலனே சுருக்கினேன் கலப்பை அப்படிங்கிறது ஒரு செயலடி. இந்த மாதிரி செயல் அடிகளையோ அல்லது தொடர்களையோ மேற்கோள் காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வருவாங்க. அதனால இங்க இரட்டை மேற்கோள் குறி வருது. அடுத்தது இந்த பாட்டிலேயே வந்து இந்த இடத்துல அரைப்புள்ளி இட்டு வந்திருக்கும். இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதனால இந்த இதுதான் சரியானது. 3ஆம் காலம் கோல் ஒன்று இதெல்லாமே வந்து என்னும் பொருள்ல வரல. சோ அதனால இங்க கார்புள்ளி இட்டது தப்பு. சாலை விபத்தில்லா தமிழ்நாடுங்கிறோம். இந்த இடத்துல சாலை கமா விபத்தில்லா கமா தமிழ்நாடுலாம் வராது. அப்ப இதுவும் தப்பு. எத்திசையிலும் சோறு தட்டாது அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த இடத்துல புல் ஸ்டாப் வந்திருக்கணும். கொஸ்டின் மார்க் வந்ததுனால இதுவும் தப்பு. அப்ப மீதி இருக்கிறதுதான் சரின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எது செயல் அடிகள்னு தெரியாது, அதனால போட்டுருவீங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வந்தது. ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்கும்னா தமிழ் இயல் கமா இசை கமா நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது, இப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது தொடர் இருக்கா அப்படின்னா இல்ல. நீங்க கேட்கலாம், மேற்கோள் குறி போட்டு இருக்கே மேம், இது சரியானது தானே அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன பஞ்சாயத்துனா 10th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இந்த தொடரானது அமைந்திருக்கும். ஓகேங்களா? சோ அங்க எந்த பொருள்ல அமைந்திருக்கும் அப்படின்னா தமிழ்ங்கிறது எழுவாயா அமைந்திருக்கும். சோ ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியக்கூடிய ஒரு இதா அமைஞ்சிருக்கும். ஆனா இங்க முழுசா கொடுக்காம அறகுறையா கொடுத்து, ஆனா புக்ல இருக்க அதே குறியீடுகளை இங்க எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா அங்க எப்படி இருக்குன்னா தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அரைப்பொலி. அதுக்கப்புறமா முதல் இடை கடை என முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. 50 காப்பியங்களை அணுகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னு வரும். அதாவது தமிழ்ங்கிற ஒரே ஒரு எழுவாயை கொண்டு இந்த மாதிரி பல தொடர்கள் அமைந்திருக்கும். சோ ஆனா அந்த இடத்துல தமிழ்ங்கிற எழுவாயை குறிப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்தையுமே அரைப்புள்ளிட்டு எழுதியிருப்பாங்க. இங்க இயலிசை நாடகம்ங்கிறதுல கமா போட்டிருக்க மாட்டாங்க புக்ல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தொடர்நிலை தொடரா அமையறதுனால போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த தொடரை இங்க கொடுத்துட்டு அதுதான் ஆன்சர்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஜென்ரலா இதுதான் கரெக்ட். இப்படி இல்ல, இது புக்ல இருக்கிறதுனால இந்த ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க, அதனால ஏத்துக்கோங்க, வேற வழி இல்லை. அவங்க சொல்றதா ஆன்சர். இதே லெசன்ல இயல் 1ல
இந்த இரட்டுற மொழிதல்ல இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின், இதே லெசன்ல இதே பாடல்ல வரக்கூடியதுதான் இந்த இதுவுமே. இதுலயும் எப்படி வந்திருக்கும்னா, புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது. இதே மாதிரி அடுத்தடுத்த தொடர்கள் கடலை வச்சே போகும். கடல்ங்கிற ஒரே எழுவாயை கொண்டு பல பயணிகள் கொண்டு அடுத்தடுத்து போகும். எப்படி போகும்னா, கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சலியம் ஆகிய 3 வகையான சங்கையும் தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தொடர்லையும் கடல் கடல் இடம்பெறாம முதல் தொடர்ல மட்டும் இடம்பெற்று பல பயனிலைகளை கொண்டு முடியும். சோ அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கடைசியில வந்து அரைப்புள்ளி இட்டு எழுதிட்டு போயிருப்பாங்க. சோ இதுல வந்து கடல் அப்படிங்கிற முதல் தொடருக்கு மட்டும்தான் கமா போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரிதான் அமைந்திருக்கும். அதனால இந்த இடத்துல அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, புக்ல இருக்க மாதிரி கூட இது பண்ணல. புக்ல வந்து இங்க கமா வந்திருக்கும், இங்க வந்திருக்காது. அதனால இந்த தொடர் தப்பான். ஓகேங்களா? அடுத்தது இங்க கடல்ங்கிறது இந்த இடத்துல கமா போடலையாம், அதனால இந்த தொடர் தப்பான். வியப்பு இல்ல, அதனால இது தப்புன்றது நம்மளுக்கே தெரியும். சோ இது கரெக்டா, கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது அப்படிங்கிறது சரியா. ஓகேங்களா? புரிஞ்சா? இது வந்து வேற வழி இல்ல, ஏத்துக்கணும். டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்களோ அந்த ஆன்சர் கீயை நீங்க ஏத்துக்கணும். ஒரு இந்த இடத்துல இந்த புள்ளி இட்டதுனால, இந்த காற்புள்ளி இட்டதுனால ஏதாவது பொருள் மாற்றம் அடைஞ்சிச்சானா அடையல. அதனால நீங்க போய் வாதிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, நிறுத்தற்குறியில் எது சரியானது? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்றோம். அப்ப அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கறது ஆச்சரியத்தோட கேட்கக்கூடியது. எப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அப்ப கலாம் ஐயாவை காண்பதா வியப்பு, எப்படிங்கிறது கேள்விக்குறி. ஓகேங்களா? அடுத்தது, இந்த இடத்துல இது ஏன் தப்புனா, இந்த இடத்துல வியப்படைச்சுதான் இப்படி கேட்கிறோம். சோ அதனால இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, வியப்புக்குறி வரும். இந்த இடத்துல எப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் வரணும், வியப்புக்குறி கொடுத்ததுனால தப்பு. ஓகேங்களா? அடுத்தது, எது சரியானது? யாரது சாலையோரம் படுத்து கிடப்புது அப்படின்னு நமக்கும் நம்ம தான் கேட்டுக்கிறோம். போய் அங்க கேட்டனா கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஆனா இங்க யாரும் போய் பக்கத்துல என்ன யாரது சாலையோரம் படுத்து கிடக்கிறீர்கள் அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நமக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம். எப்படி கேட்போம்? யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. அப்ப அவள பொருள்ல வருது. அவள பொருள்ல வரும் பொழுது ரெண்டு இடத்துலயுமே வந்து என்னன்னா வியப்பு குறித்தான் வரணுமே தவிர கொஸ்டின் மார்க் கடைசியில வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்ததுனால இது தப்பு. இந்த இடத்துல வியப்பு குறி வந்திருக்கணும், தப்பு. இங்கேயும் வியப்பு குறி வந்திருக்கணும், வரல, அதனால தப்பு. இப்ப இதுதான் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு, சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனே அப்படின்றோம். சோ இந்த இடத்துல அப்படிங்கிறது வியப்புக்குறி வரணும். ஓகேங்களா? என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்றோம். இந்த இடத்துல கொஸ்டின், நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கிறோம், அதனால கொஸ்டின். இந்த இடத்துல ஓங்கிறது வியப்படைந்து சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது, யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். அப்ப ஒருத்தவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது அப்படியே இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது நேர்கூற்று வாக்கியம். அப்ப என்ன எக்ஸாக்டா சொன்னாங்களோ அது நேர்கோள் குறிக்குள்ள வந்துடணும். அப்ப நாளை சென்னைக்கு போகலாம்ங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். அப்ப இதுக்கு முன்னாடி கமா போட்டுறணும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். இந்த மாதிரி எந்த தொடர் அமைந்திருக்கு? ஆப்ஷன் சி தான் அமைந்திருக்கு. அப்ப அதுதான் சரியானது. அடுத்தது, இப்படி நடக்குமா என்ன அப்படின்னு கேக்குறோம். அப்ப சாரி, இப்படியும் நடக்குமா? ஓகேங்களா? இது ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். இப்படியும் நடக்குமா என்ன அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இதனால வியப்புக்குறி வரதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல 2 கொஸ்டின் மார்க் போடக்கூடாது. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிறது ஒரே ஒரு கேள்விதான். ஒரே ஒரு கேள்வியில 2 வினாத்தொடர்கள், வினாக்குறி அமைகிற மாதிரி எல்லாம் அமையக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, யார் நீ என கேட்டான் கணியன். இதுல யார் நீ அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல கொஸ்டின் மார்க் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏபி தான் கரெக்டா வருது. அடுத்தது, என கேட்டான் கணியன்கிறமா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, இந்த என, என்று, என்னும் இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி எதையோ ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல என கேட்டான் கணியன் அப்படின்னு வருதுன்னா இது ஒரு நேர்கூற்று வாக்கியம். ஆக்சுவலா இங்க இரட்டை மேற்கோள் குறி வரணும், ஆனா ஒற்றை மேற்கோள் குறி வரதுனால எடுத்துக்கோங்க, இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? சோ அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கிறோம். இதுல தம்பி அப்படின்னு கூப்பிடுறதுனால அது விழிப்பெயர். விழிப்பெயர் வரும் பொழுது தொடர்ல முதல்ல விழிப்பெயர் வந்துச்சு அப்படின்னா கமா போடணும். ஓகேங்களா? கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது, படிக்கிற பையன் இதை கட்டிக்கிட்டா
பரீட்சை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்றவன். இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு நேர்கூற்று வாக்கியம். அப்ப தாயத்து விக்கிறவன் என்ன சொன்னா, படிக்கிற பையன் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா பாஸ் பண்ணி எல்லாம் அப்படின்னு சொல்றாள். அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும். ஆனா இங்க பாதிதான் வந்திருக்கு. இங்க வேற எங்கேயுமே மேற்கோள் குறியே காட்டல. ஓகேங்களா, இங்க மட்டும்தான் காட்டியிருக்காங்க. சோ அதனால இதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சைய கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம். சோ இந்த எச்ச பொருளா வருது. எச்ச பொருள்ல வருதுன்னா கமா வரணும் இந்த இடத்துல. அப்போ கட்டிக்கிட்டா அப்படிங்கிறதுக்கு இடத்துல கமா வரக்கூடியது எங்க மட்டும்தான், ஆப்ஷன் பில மட்டும்தான். சோ அதனாலதான் ஆப்ஷன் பிங்கிறது சரியானது. அதாவது இங்க கொடுத்திருக்கிறதுல ஓரளவுக்கு சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. அதனால ஆப்ஷன் பி எடுத்துக்கணும். ஓகேங்களா, முற்றிலும் சரியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேற்கோள் குறி சரியா போடவே இல்லை. சோ அதனால தப்புதான். ஓகேங்களா, இந்த இடத்துல இங்கேயும் வந்திருக்கணும், அப்புறம் கமா வந்திருந்திருக்கணும். ஓகேங்களா, ஆனா இங்க போடல, அது ஒரு தவறுதான். இருந்தாலும் அதனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. இந்த இடத்துல கமா கண்டிப்பா போடணும். ஓகேங்களா, அடுத்தது வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் அப்படிங்கிறாங்க. என்று வரவேற்பாள்னு இருக்கா, அவ எப்படி வரவேற்பாளோ அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டும் மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க, இது எல்லாமே மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளையா இருக்கலாம், இல்ல ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளையா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நேர்கூற்றுலாம் இல்ல. அதனால ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எங்கேயுமே இந்த மாதிரி குறிப்பிடல. சோ அதனால ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இதுக்கு முன்னாடி கமா, கடைசியில புல் ஸ்டாப். அடுத்தது வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். ஆக்சுவலி இந்த இடத்துல என்று அப்படிங்கிற சொல்லானது மறைந்து வரும். வண்டியில் ஏறுங்கள் என்று அன்பு கட்டளை இட்டார். இப்ப என்ன சொன்னாங்களோ அது மேற்கோள் குறிக்குள்ள வரணும். அப்ப வண்டியில் ஏறுங்கள் தானே சொன்னாங்க, அப்ப அது மேற்கோள் குறிக்குள்ள வரணும். சோ இந்த இடத்துல ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் மேற்கோள் குறிக்குள்ள வருது. அதனால இது எடுத்துக்கணும். ஓகேங்களா, அன்பு கட்டளை இட்டார். இந்த இடத்துல ஏன் ஆச்சரியக்குறினா மகிழ்ச்சி பொருள்ல சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால ஆச்சரியக்குறி இங்க வருது. ஓகேங்களா, அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு தொடரை குறிப்பிட்டு அதுலதான் திணை வலு அமைதி அப்படின்னு சொல்றோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஹைஃபன் வரவே கூடாது. இது எல்லாமே தப்பு. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் இதுதான், என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி. இந்த இடத்துல இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இதை மேற்கோள் குறிக்குள்ள போடணும். ஆக்சுவலி ஒற்றை மேற்கோள் குறி வரணும். ஆனா இங்க இரட்டை மேற்கோள் குறி போட்டாலும் தப்பு இல்ல. மொத்தத்துல மேற்கோள் குறி, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இதுதான். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, புக்கு டைப் பண்றாங்க பாருங்க, அவரோட மனசுல என்ன இருக்கோ அது இங்க ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீங்கிறது நம்மளுக்கு பாதி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்கறாங்க. ஆனா புக்ல முழுசா கொடுக்கும் போது அந்த நிறுத்தல் குறிகள் சரியா பயன்படுத்திருப்பாங்க. பாதியை கொடுத்து கேட்கும் போது நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு மிஸ்டேக் நடக்கும். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி இடம் பெறலாம். ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டிய இடத்துல சம்டைம்ஸ் இரட்டை மேற்கோள் குறி இடுவாங்க. இட் இஸ் அக்செப்டபிள்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல நிறுத்தல் குறிகள் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த தொடர்ல பொருள் மாறுபாடு எதுவும் ஏற்படலைன்னா அதையும் அக்செப்டபிள்னு சொல்லிப்பாங்க. சோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் நிறைந்த ஒரு பகுதி தான் இது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கறத கொண்டு போங்க. இப்ப இந்த தொடர் வந்துச்சுல, நான் இங்க பார்த்த ஒன்னும் சொன்னல, இந்த 3 தொடர் வராது. ஏன்னா இங்க வியப்படைறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப வியப்பு குறி வரக்கூடாது. அப்ப இந்த 3மே வராதுன்னா மீதி இருக்கிறதா ஆன்சரா வரும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் எல்லா தொடருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது இருக்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. எதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படிங்கறத எலிமினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரியானது எதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸை வச்சு ஓரளவுக்கு எது கரெக்டா வருதோ அதுதான் சரியானது அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் என்னங்கறது கிளியரா பார்த்தாச்சு. அதாவது உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் ஒரே கிளாஸ்ல இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எடுத்தாச்சு. காற்புள்ளினா எங்க வரணும், இந்த 16 ஸ்டேட்மெண்ட்லயுமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். அரைப்புள்ளி அதே மாதிரி புக்ல நியூ புக் ஓல்டு புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள். முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, விழிக்குறி. இந்த விழிக்குறிங்கிறது வேற, வியப்புக்குறிங்கிறது வேற, அதாவது பொருள் வேற. ஆனா இந்த ரெண்டுக்கும் குறியீடு ஒண்ணுதான். ஓகேங்களா, அது அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி எப்ப இடணும், இரட்டை மேற்கோள் குறி எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வரணும். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, தெளிவா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா.
இதே மாதிரி உங்களுக்கு 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் இலக்கண பகுதி நியூ புக்லயாவது படிச்சு வச்சிடணும். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ல இருக்க அதே கண்டென்ட் தான் ஓல்டு புக்ல இருக்கு. அதனால அதை படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நியூ புக்கை மறக்காம படிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.